பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். இது ஜாக்கி டிவிக்காக இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. முக்கியமாக பார்வதி, கமருதீன் அண்டு அரோரா ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி. அதற்கான ஒரு விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்து இருக்கிறேன். ரைட். அரோரா முதலாக கமருதீனோட தான் நட்பாக இருந்தாங்க. ஆனால் கமருதீன் கொஞ்சம் யோசிக்காத ஒரு மனிதர், அக்ரெசிவான ஒரு ஆள். ஆதிரை அவரை பற்றி வெளியில் எப்படி இருந்தாருன்றதை அதுவும் தன்னோட நட்பாக இருக்கக்கூடிய அரோரா கிட்ட ஆதிரை வெளியில் நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்ற கோபம் கமருதீன் நிறையவே உண்டு. அதனால தான் அவர் போய் ஆதிரையை பயங்கரமாக திட்டினாங்க. ஸோ ஆதிரையை பயங்கரமாக திட்டும்போது அரோராவுக்கு ஒரு பெரிய கில்ட் கான்ஷியஸ். அது என்னென்னா, ஒரு ஃப்ரெண்டு அவங்க நம்மக்கிட்ட பழகிறாங்க. அப்போ நாம் பழகிற ஒரு ஆணை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதை பொதுநலன் கருதின்றதை விட தன்னுடைய நண்பன் நலன் கருதி, அது லவ் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அது நண்பன் நலன் கருதி என்ன பண்ணுறாங்க, ஆதிரை இப்படி வெளியில் ஒரு விஷயம் நடந்ததை என்கிட்ட சொன்னாங்க, இது நீ அவகிட்ட கேட்காத, இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கணும் போது எப்படி வெளியில் நடந்தது உங்ககிட்ட அவள் சொல்லுவா அப்படின்னு ஒரு சண்டைக்கு போனார். அங்கே அரோரா முற்றிலும் உடஞ்சாங்க. நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாதன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நீ எப்படி போய் அங்கே சொல்லலாம்? ரெண்டாவது, நீங்கள் நிறைய அனுபவங்கள்லாம் அரோராவுக்கு இருக்கான்னு கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன வயசில் ஃபேமஸானவங்க, ரொம்ப செலக்டிவாக ஒரே ஒரு ஃப்ரெண்டோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அவங்களுக்கு எல்லைகள்லாம் கிடையாது, பவுண்டரிஸே அவங்களுக்கு கிடையாது. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்வாங்க, அவ்வளோதான். ஆனால் இது இந்த மாதிரி சொல்லாதன்னு சொல்லும்போது புது மனிதர்கள், புது சந்திப்புகள், புது ஆட்களுடைய அந்த இந்த மாதிரி சமூகமாக சோஷியலைஸ்டாக அவங்க பெரிய அளவுலாம் பழகலை. அவங்க ஆக்சுவலி என்னென்னு இருக்கோ, இந்த மாதிரி எமோஷ்னலாக ஒரு இடத்துல வேறு சிந்தனைகளே போகாமல் ஒரு விஷயம் சார்ந்து பேசுகிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அதில் அவங்க உண்மையிலே உடஞ்சி போனாங்க. கமருதீனை விட்டு அழகாக நகர்ந்தார்கள். அப்போ தான் தோல் கொடுத்தான் தோழன் மாதிரி துஷார் வந்தார். துஷார் வந்ததுமே பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு செம்ம காண்டு, மென்னியுகோ, எப்படி என்னை நிராகரிச்சுட்டு நீ துஷார் கூட போகலான்ட்டு அந்த வாரம் ஃபுல்லாக துஷாரை போட்டு காலி பண்ணிகிட்டே இருப்பார் கமருதீன். ரைட். அந்த நேரத்தில் தான் பார்வதியும் பார்வதி, துஷாரு, அரோரா, கமருதீன் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது பெஸ்ட் மார்க்ஸ் அப்படின்னு போடும்போது தான் பார்வதியும் கமருதீனும் ஒன்றா சேருவாங்க. காரணம் என்னன்னா, நீ உன்னை எனக்கு பிடிக்கும், நீ என் கூட ஃப்ரெண்டாக இருந்த, என் கூட எல்லாமே இருந்த, இப்போ நீ தடால் என்னை விட்டுட்டு நீ இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்றத நேரடியாக ஒரு ஆணால் சொல்லவே முடியாது. அந்த நேரத்தில் தான் அரோராவுக்கு கை கொடுத்த ஒரு துஷார், இங்கே பார்வதி கமருதீனுக்கு கை கொடுத்தாங்க. அதனால தான் இந்த பேர் அப்படியே பிரிஞ்சுது. ஆனாலும் அந்த கோபம் பார்த்தீங்கன்னா நிறைய துஷாரை போட்டு காலி பண்ணிகிட்டே இருப்பார். இது ஒரு கட்டத்தில் தெரிஞ்சாலும் கூட அவங்க ஓரளவில் துஷாரை அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருவேளை கமருதீன் நேரடியாகவே அரோரா தாக்க வந்தால் கூட துஷார் நடுவில் கேட்டை போட்டு காப்பாற்றிட்டு போயிடுவார். இதுதான் அந்த வீட்டில் நடந்துச்சு. மீன்வேல் இப்படி அது போயிட்டு இருக்கும்பொழுது பக்கன்னு எரிஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம், பார்வதி கூட இருக்கும்போது 10 ஓட்டுகளை சந்திச்சார் கமருதீன். ஸோ அதை வினோத் சொல்லும்போதே அந்த இடத்துலேயே ஒரு சின்ன பிளவு வந்தது. அது மட்டும் கிடையாது, கமருதீனை பற்றிய ஒரு அக்யூசேஷனை பார்வதி திவாகர்கிட்ட சொல்கிறாங்க. திவாகர் அதை சொல்லி திவாகர் ஒரு கட்டத்தில் கமருதீனை மிரட்டுற அளவுக்கு, அதாவது பார்வதி எப்படி அரோரா கமருதீன் போய் கெஞ்சினாங்களோ, ஆதிரையை பற்றி பேசாத, அவன் என்கிட்ட நம்பி சொன்ன விஷயத்தை நீ எப்படி பேசலாம் அப்படின்னு எப்படி கதறினாங்களோ, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஃபீலிங்கில் இருந்தாங்களோ, அதுக்கு நிகராக தான் பார்வதி இருந்தாங்க. பார்வதி நம்ம வாட்டர்மெலனை கண்டாமல் கத்த ஆரம்பிச்சாங்க. அண்ணா, உனக்கு சண்டை போடணுன்னா நீ கமருதீன் நேரடியாக போட்டுக்கோ, ஏன் கதையை அதில் இழுக்காதன்னு போது இவருக்கு என்னென்னா, இந்த கதையை இழுத்தா கண்டிப்பாக கமருதீன் அடங்குவாப்பிலன்னு பேசுவாப்பில். ஒரு கட்டத்தில் நம்ம சொன்ன ஒரு அக்யூசேஷன், விமன் கார்டு வெளியில் வெட்ட வெளிச்சமாக ஆகிடுமோ அப்படின்னு பயந்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பாருடைய எக்ஸ்ட்ரீம் கோவம், கீழே போட்டு பாட்டிலெலாம் போட்டு உடச்சி தள்ளி பேசாதீங்க, இன்னும் மேலே அதை பற்றி பேசினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஓரளவுக்கு கமருதீன் கிரகிச்சிட்டு என்ன சொல்லுவார்னா, பிடிச்சி தானே பழகினேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அதுக்கு முன்பாகத்தான் 2 பேரும் சிறையில் இருப்பாங்க. 2 பேருமே சிறையில் இருக்கும்போது இப்போ இவங்க இருக்காங்க, சாண்ட்ரா இருக்காங்க, எஃப்ஜே இருக்காங்கன்னா அவங்க இன்னும் பழகவே இல்லை. ஆனால்
வெளியிலேயே ஏதாவது சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கமருதீன் ரெண்டு பேரும் நல்லா பழகினதுனால அங்கே அந்த ஜெயிலில் சம்திங் என்ன வார்த்தை விட்டாங்களோ என்ன நடந்தோ நம்மளுக்கு தெரியாது. அது வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து தான் மேலே வந்து ஒரு அக்யூசியேஷன் வந்து இவங்க வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே கமருதீன் வந்து ரொம்ப அழகாக வந்து பிடிச்சதானே பார்த்தேன். அப்போ இது விஷயம் பேசும்போது ரெண்டு பேருமே வெளிப்படையாக பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் டீசென்சி கருதி ரெண்டு பேரும் அப்படியே விட்டாங்க. அது அப்படியே போச்சு. அதன் பிறகு வந்து ஏன்னா துஷார் இப்போ தானே போனார், இந்த வாரம் தானே போனார், போன 2 நாள் தானே ஆகுது. அதுக்கு முன்பாக வேறு வழியும் கிடையாது அவர். அதனால் வந்து தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னும் இவங்ககிட்ட பேசிட்டு தான் இருந்தார். யாருக்கிட்ட? பாரதிக்கிட்ட. பாருக்கிட்ட வந்து கமருதீன் பேசிட்டு தான் இருந்தார். அப்போ துஷார் வெளியே போயாச்சு. இப்போ கமருதீன் வந்து பாரதிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் கூட அவருக்கு அரோரா மீது ஒரு மிகப்பெரிய கண்ணுன்னே வச்சுக்காங்களேன். ஏன்னா முதல் தோழி, முதல் நண்பன். இன்னொன்று, நான் வந்து இந்த பிக் பாஸ் கேமுக்கு வந்ததே உனக்காகத்தான், அரோராக்காக தான் நான் வந்தேன்னே கமருதீன் சொல்லுவார். ஏனென்றால் இந்த செலெக்ஷனில் வந்து இவங்க யாரும் ஒருத்தவங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க நடித்தாலும் கூட நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துடும். ஏன்னா கானா வினோத் மாதிரி ஆளுங்களுக்கு ஒன்றா அது அதிர்ச்சியாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவர் சொல்லுவார், நான் அது அரோராக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவார், வாய் விட்டுவார் அவர். ஆக்சுவலி இன்னொன்று, அவரும் ஒரு லூஸ் டாக்கர் தான். எப்படி வந்து அரோரா வந்து ஒரு காசிப் மாதிரி எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதில் பார்வதியும் உண்டு, இவங்களும் உண்டு, கமருதீன் உண்டு. ஸோ சொல்லுவார். பட் துஷாரோட இடம் காலியாக போயிடுச்சு. துஷார் போன அடுத்த செகண்ட் கமருதீனும் அரோராவும் ஒரு கிளிப்பு காமிப்பாங்க பாருங்கள். யாரையும் நம்பாத, எல்லாருமே பழைய முதல் குத்துவானுங்க, நீ அதை புரிஞ்சுக்கணும், உனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை, நீ எல்லாரையும் நம்புற. ஏன்னா ஒரு துஷாருன்னு நேரடியாகவும் சொல்ல முடியாது, அப்புறம் அவங்க நட்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அவர் சொல்லும்போது இப்போ துஷாரு போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஒழிந்தான் மகாதேவன் அப்படின்ற லெவலில் வந்து கமருதீன் ஹாப்பியாக இருப்பார். ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. இந்த பக்கம் பார்வதி இருக்கிறாங்க, இந்த பக்கம் அரோராவும் இருக்காங்க. இன்றைக்கி எல்லோரும் போனதுக்கப்புறம் திங்கக்கிழமை கதை ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கும் இல்லையா? இப்போ தான் வந்து வாட்டர்மெலன் கூட அவங்க அந்த விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்காது. என்னன்னா, திவ்யா கிட்ட பேசுகிற அந்த கிளிப்பு நான் பார்த்தேன். அதாவது நானும் கமருதீனும் எப்படின்னு உனக்கு தெரியும், அதாவது அரோராவுக்கு தெரியும், அதை திவ்யா கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் நானும் கமருதீனும் பேசிகிட்டு இருக்கும்போது நீ உள்ளார வந்து ஊடால வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. நானும் கமருதீனும் ரொம்ப க்ளோஸ்னு தெரிஞ்சும் நீ அவன் கூட வந்து உக்காடுறது, அவனை வந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது, காலை பிடிச்சி விடுன்னு சொல்கிறது, கையை பிடிச்சி விடுன்னு சொல்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்குற. அப்போ எனக்கு பொசசிவ் ஆகுமா ஆகாதா? கமருதீனும் நானும் எப்படின்றது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அரோரா வந்து கமருதீன் ஃப்ரெண்டு தான். ஏன்னா முந்தா நாள் வரலையும் வந்து துஷார் கூட ட்ராவல் பண்ணவங்க. அப்படி இருக்கும்போது ஏன் எதிர்க்கே வந்து கமருதீன் கிட்ட வந்து உரிமை எடுத்துக்கிட்டால் எனக்கு பொசசிவ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. யார்கிட்ட? திவ்யா கிட்ட. திவ்யா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டாக இருக்கிற ஆள் வந்து யாருன்னா கமருதீன் தான். ஸோ கமருதீன் தான் இதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கணும், அரோரா கொடுக்க முடியாது. நீங்கள் கமருதீன் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லை, உங்களுக்கு அரோராவும் நண்பி கமருதீன் நண்பர் போது நீங்கள் ட்ரையாங்களாக 3 பேர் உட்காந்து தான் இந்த விஷயத்தை பேசி அதுலேருந்து வெளிவரணுமோசரம் அதுக்கு வேறு வழியே கிடையாது. அப்படி இல்லைன்னா இந்த காதல் கர்மந்திரம் இந்த ட்ரையாங்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு கேமுக்கு விளையாடுங்க, கேமுக்கு விளையாட தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு திவ்யா சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்வதி, எனக்கு இந்த 2:1 பிடிக்கவே பிடிக்காது, 1:1 தான் எனக்கு பிடிக்கும், இந்த 2:1 அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு பார்வதி சொல்லிடுவாங்க. ஓகே, வெரி கிளியர். ஸோ இப்போ நேரடியாக போய் பேசுங்க கொள்ளுங்கன்னெலாம் வந்து திவ்யா சொன்னாங்களே. அதன் பிறகு இவங்க ஏற்கனவே நம்ம அரோரா வந்து முழுசாக துஷார் போனதில் உடஞ்சிட்டாங்க. பிரவீன் போனதில் அந்த அழுகை நம்ம டிசர்விங் இல்லைன்னு தெரிஞ்சுது. ரெண்டாவது ஏகப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸு. இவங்க சொல்கிற மாதிரியான எத்திக்கலோடய இவங்க சொல்கிற மாதிரி கொடாடி சண்டையோட தன்னால் விளையாட முடியாதுன்னும் போது அவங்க கமருதீன் கூட வந்து அவங்க வந்து போகிறாங்க, பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. ஏன்னா கமருதீன் பேசாமல் இவங்க போய் பேசலை, 2 பேருமே பேசுகிறாங்க. ஆனால் என்னென்னா பார்வதியும் கமருதீன் வச்சு கலாச்சிட்டாங்க. யார்? அரோரா. அப்போ என்னையும் கமருதீனும் வச்சு கலாய்க்கிறதுக்கு உனக்கு யார்? அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அது உனக்கு யார் கொடுத்தா? நீ ஏன் என்னை வந்து அப்படி பண்ணுற? நான் சொல்கிறது புரியுதா? நீ எப்படி என்னை வந்து செய்யலாம்? நானும் அவனும் ஒன்றா இருக்கிறோன்னு தெரியும்.
நீ வந்து நடுவில் வந்து அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு இவங்க அரோரா கிட்ட போய் பேசுவாங்க. அப்போ அரோரா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து கமருதீனோட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறேன்னு சொல்லிட்ட, அந்த பவுண்ட்ரி செட் பண்ணதை பப்ளிக்காக சொல்கிற. நீ என்கிட்ட முன்னாடியே வந்து சொன்னனா எனக்கு இப்படி கமருதீன் வந்து எனக்கு வந்துருக்காது, நீ வந்து ஹட் பண்ணுற, நான் இருக்கும்போது இப்போ எனக்கு வந்து நீயும் அவனும் பேசும்போது எனக்கு பொசசிவ் ஆகுது நீ சொன்னனா நான் அதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா அரோரா முன்னாடியே வந்து 2 பேருமே பாய் பெஸ்ட்டுன்னும் போது எனக்கு வந்து கமருதீன் ஃப்ரெண்டாக தான், எனக்கு பெஸ்ட்டியாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவங்க முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க துஷார்கிட்டே போவாங்க ஆக்சுவலி. ஏன்னா அரோராவுடைய மைண்ட் செட்டுக்கு இந்த மாதிரியான அக்ரெசிவான ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா துஷார் மாதிரியான ஒரு ஆள் தான் அவங்களுக்கு செட் ஆகும். அப்போ அவங்க வந்து பார்வதிகிட்ட சொன்னது என்னென்னா, மா ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் ஆல், நீ முன்னாடியே வந்து எனக்கு சொன்னாலும் ஓகே, அதை மட்டும் இல்லாத பப்ளிக்காக பவுண்டரி செட் பண்ணி சொன்னது தான் எனக்கு வந்து வருத்தமாயிடுச்சுன்னு அவங்களும் அழுதுட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அதிகமாகி தான் வந்து பிக் பாஸ் கிட்ட போய் நான் ஒன்றுமே இல்லை, நல்ல நல்ல கண்டஸ்ட்லாம் வந்து வெளில போயிருக்காங்க, நான் தான் ஜாரின்னு சொல்லி அவர் கொஞ்சம் விபூதியை போட்டு என்ன இந்த சாமியானா விபூதியை போட்டு வாயில் கொஞ்சம் விபூதியை தெளிச்சு விட்ற மாதிரி விபூதி அடிச்சு விட்டார் பிக் பாஸ். அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஸோ நேயர்களே, இந்த 2:1 ஆமாம் 2:1 இந்த காதல் கதை என்னாவும் போகும் அப்படின்றத நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொதுவாக வந்து ஒரு சீசனில் வந்து ஒரு லவ் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும், அது வெளியே போனால் புட்டிக்கும். ஏன்னா தே ஆல் ஆர் அடல்ட்ஸ், ரைட்? அங்கே ஒரு சின்ன சின்ன பரிவும் சின்ன சின்ன கனிவும் சின்ன சின்ன செய்கையும் சின்ன சின்ன கேரும் வந்து அங்கே ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா இந்த மாயிலேருந்து ரொம்ப இலகுவாக ஒரு படத்துக்கு போவீங்க, ஒரு பிரியாணி சாப்பிட போவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போவீங்க, ஒரு மூவி பார்ப்பீங்க, ஒரு இதுக்கு ஜிம்முக்கு போயிட்டு வரீங்க, நீங்கள் மறந்துடுவீங்க, மாறிடுவீங்க. ஆனால் இங்கே ஒரு கூண்டு மாதிரி, அந்த கூண்டு உள்ளார நீங்கள் எல்லோரும் ஒருத்தவங்கள நீங்கள் 24 மணி நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் டாஸ்க்கு, அதில் சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது என்ன அப்போ அந்த லவ் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லை? அதானே தி ஆல் ஆர் அடல்ட் இல்லை? அதனால் அவங்க எல்லாருக்கும் லவ் ஃபார்ம் ஆகும். ஆனால் யாரை சூஸ் பண்ணுறாங்க, யாரோட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றதான் சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி வெளியவே சொல்ல முடியாத சில லவ்லாம் அங்கேயே இருக்கும், ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன பதறுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அமுதவாணன் அந்த இலங்கை பொண்ணு இருக்கும்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அப்படி பார்த்துக்குவார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி இப்போ நான் உதாரணம் சொன்னேன்ல, இந்த மாதிரி. ஆனால் அது லவ் கிடையாது. ஆனால் ஒரு 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 ஒன்று இருக்கும், அதுக்கு அந்த உறவுக்கு நீங்கள் பேரே வைக்க முடியாது. அப்படியான இந்த இத்தனை சீசனில், அதாவது 9 சீசனில் நீங்கள் பார்த்த ஜோடிகள் அவங்க லவர் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு என்ன பதறுவாங்க. ஸோ இதை வச்சு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம், ரைட்? இந்த பெயர்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் பேர் ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுடைய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம், ரைட்?